குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதிமேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 2/3/2026 திங்கட்கிழமை விஸ்வாவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 18ஆம் நாள். இன்றைய திதியின் பேர் சதுர்த்ததி திதின்னு பேர். 14வது திதி மாலை 6:28 வரைக்கும் இருக்கும். அதற்கு பிறகு பௌர்ணமி. ஆயில்ய நட்சத்திரத்திலே இன்றைய நாள் துவங்கும் 8:16 வரை. பின்பு மகம் என்கிற நட்சத்திரம். அதனால தான் இன்றைக்கி மாசி மகம்னு போட்டிருப்பாங்க. மக நட்சத்திரத்தில் இருக்கும்போது நமக்கு முக்கியமாக முருகப்பெருமான் உடைய வழிபாடு. மாசி மகத்திலே அந்த மாசி மாத பௌர்ணமி இணையரோட நாள் பாவங்களை நீக்கக்கூடிய புண்ணிய நாள்னு சொல்லுவோம். அதனால் இன்றைக்கி தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல குளத்தில் மாசி மாதம்ல மாசி மகக்குளம் அப்படின்னு கும்பகோணத்தில் இருக்குது. மகாமக அப்படின்னு சொல்லுவோம். அந்த குளத்தில் போய் நம்ம மூழ்கி அந்த குளித்து விட்டு சுவாமி தரிசனம் பார்ப்போம். இன்றைக்கி அந்த குளத்தில் எல்லா தேவதைகளும் எல்லா சுவாமிகளும் வந்து அந்த இடத்துல தீர்த்தவாரியெல்லாம் நடக்கும். நடராஜ பெருமானுக்கு சிதம்பரத்தில் அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள். திருச்செந்தூரில் ஸ்ரீ முருகப்பெருமானின் ரதோஸ்தவ நாள். இன்றைய நாளில் முக்கியமாக இந்த பாவங்களையெல்லாம் போக்கக்கூடிய நாளாக அமைகிறதுனால ஊற்றக்கூடாது. அவ்வளோ நல்லா சட்டுன்னு இன்றைக்கி வீட்லேயே கூட நீங்கள் என்ன பண்ணணும், கங்கேச்ச யமுனே கௌரி கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு, இதான் மந்திரம். இதை சொல்லி நீங்கள் குளித்தார்களானால் இந்த முன் செய்த பாவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் போய்டும் இருக்கு. இன்றைக்கி நாளின் நல்ல நேரம் காலையில் 6:30 7:30, சாயங்கால வேலை 4:30 5:30. யமகண்டம் அப்படின்னா 10:30 12, ராகு காலம்னு 7:30 9, குளிகை நேரம் 1:30 3. சூலம் அப்படிங்கும்போது இன்றைக்கி கிழக்கு பக்கம் தயிர் பரிகாரம். இன்றைக்கி உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திராசிரமம் எஃபெக்ட் இருக்கும். கும்ப லக்னத்திலே சூரியன் 2 நாழிகை 3 வினாழிகள் இருப்பார். 6:28 இன்றைக்கி சூரியன் உதித்து விடுவார். இன்றைய நாள் கொஞ்சம் கீழ்நோக்கு நாள் அப்படின்னு சொல்லுவோம். மனதிலே ஏதாவது ஒரு ஆர்வமான விஷயங்களெல்லாம் வைத்து கொண்டு ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை எப்பயுமே கொஞ்சம் அழுத்தம்னு சொல்லுவோம். மகம் அப்படி தான், கேதுவுடைய நட்சத்திரம், ஞானகாரகன். அப்போ மனசுக்குள்ளார நிறைய விஷயங்களை வைத்திருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த கீழ்நாக்கு நாளுடைய விஷயங்கள் அந்த நாள் எக்ஸ்ப்ளோர் ஆகும். இன்றைய நாளினுடைய அதிகண்டம் அப்படிங்கிற நாம யோகமும் வணிஜை கரணமும் கொண்ட நாள். இந்த நாள் அதிகண்டம் அப்படின்னாலே நமக்கு தெரியும். கண்டம் அப்படின்னாலே ஏதாவது ஒரு விஷயத்தில் நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதிகண்டம்னா அதே மாதிரி சண்டை, ஏவல் பில்லு இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள். வணிஜை அப்படிங்கிறது தாது பொருட்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எதையுமே சுமந்து செல்லுதல் அப்படின்னு வச்சுக்கணும். எதுவும் கேரி ஃபார்வர்டு நெக்ஸ்ட் டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வணிஜை கரணத்தை கொண்டது. இந்த நாளில் சதுர்த்ததி திதி அப்படின்னா வெற்றியை தரக்கூடிய திதி. இந்த 14வது திதி அப்படிங்கிறது வெற்றியை தருவதாக அமையும். நிறைய விஷயங்கள் நேர்மையாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையக்கூடியது இன்றைய நாள். மகம் அப்படின்னா வாகனம் ஏறுவது, ஆயுதம் பயில்வது, வாஸ்து பூஜை செய்வது போன்ற நல்ல காரியங்கள் செய்யலாம். இந்த நாளிலே கோச்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது கோள்களில் எங்கெல்லாம் உட்கார்ந்துருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 2ஆம் தேதி மார்ச் அன்று சூரியன், ராகு, செவ்வாய், புதன் வக்ரம் என்று 4 கிரகங்கள் கும்பராசியிலும், சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு மீன ராசியிலும், குரு வக்ரகதியிலே மிதுன ராசியிலும், சந்திரன் அமரக்கூடியதானது கடகராசியில் இருந்துட்டு மத்தியான வேளையில் சிம்ம ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும் அமர இந்த நாள் துவங்குகிறது. நம்ம ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள்.
வணக்கம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் 5ஆம் இடத்துக்கு பயணம் செய்யக்கூடிய சந்திரன் மக நட்சத்திரத்துக்கு செல்கிறார். கேதுவுடைய நட்சத்திரம். கேது நட்சத்திரம் அப்படின்னாலே ஞானகாரகன் அர்த்தம். கேதுவோடு சேரும்போது மனதிலே நிறைய குழப்பங்கள் வரும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக என்ன செய்ய போகிறோம், எதுக்கு செய்ய போகிறோன்றது கொஞ்சம் ஆழ்ந்து அகழ்ந்து யோசித்து இன்றைக்கி காரியங்களை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். செஞ்ச பிறகு அப்புறம் யோசிக்கிறதுனா எண்ணி துணிக கர்மம் எண்ணிய பின் எண்ணுவது என்பது இழுக்கு அப்படின்னு வள்ளுவன் சொல்லியிருக்கிறதுனால இன்றைக்கி நிறைய யோசித்த பிறகு செய்யுங்க. உங்கள் காரியங்கள் நல்ல காரியங்களாக முடியும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம். ரிஷப ராசி அன்பர்களே, இந்த 4ஆம் இடம் என்கிற சுகஸ்தானத்திற்குள்ளே மனை வாகன யோகம் கொண்ட இடத்துக்குள்ளார இன்றைக்கி சந்திர போகிறார். 3ஆம் இடத்து முயற்சியிலிருந்து அவர் கேட்கிறார். புதன் அப்படிங்கிற ஆயில நட்சத்திரத்திலிருந்து தன் பயணத்தை செய்கிறக்கூடிய கேது என்கிற இடத்துக்கு போகிறார். இந்த கண்டாந்தக நட்சத்திரம்னு சொல்லுவோம், கண்டாந்தத்துக்குள்ளே போகிறார். அதனால் என்ன ஓட்டங்களை நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நாளாக அமையும். பல விஷயத்துலையும் உங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நிறைய இருக்கும். சார் அவர் வந்தார் சார், அப்படி வந்தால் டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்பார் சார் அப்படின்லாம் உங்களுக்கு உங்கள் காது கூடவே பாராட்டுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய சுவைக்கக்கூடிய நல்ல நாளில் இருக்கிறீர்கள் என்பதனாலே இன்றைய நாளில் 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முருகனை வணங்குங்கள். வாழ்க வளம். வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, குடும்ப தனஸ்தானத்துக்குரிய சந்திர பகவான் 3ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே செல்கிறார். முயற்சி ஸ்தானத்துக்குள்ளே போகிறார். அப்படி முயற்சி ஸ்தானத்தில் போகும்போது ஞானம் என்கிற கேதுவுடன் இணைய இருக்கிறார். நிறைய விஷயத்தில் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி நிறைய கம்பேர் பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். எதையும் ஆராய்ந்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்கிற ஒரு காரணத்தினாலே இன்றைக்கி நிறைய ஆராய்ச்சிகள் உண்டாகும் மனதில். வெற்றிக்கான வழிகளையும் போட்டிகளையும் நீங்கள் இன்றைக்கி சந்திக்க வேண்டி இருக்கும். அதனாலே இன்றைக்கி முக்கியமாக மனசை கொஞ்சம் அழகாக டியூன் பண்ணிக்கிடுங்க. எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைய நாளை துவங்குங்கள். இன்றைக்கி நல்லா இருக்கும். வாழ்க வளம். வணக்கம். கடகம் அன்பர்களே, இன்றைய நாள் உங்கள் ராசியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் குடும்ப தனஸ்தானம் என்கிற 2ஆம் இடமான சிம்மராசிக்குள்ளே நுழைய போகிறார். மத்தியான வேளையில் மகராசி. இந்த மகம் அப்படிங்கிற இந்த நட்சத்திரத்தில் தொடுவதனாலே உங்கள் மனசில் நல்ல செயல்கள் எல்லாம் செய்யணும்னு எண்ணம் வரும். ஞானம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஆன்மீக சிந்தனைகள் அப்படிங்கிற எண்ணங்கள். எவ்வளவு தூரம் அந்த ஆன்மீக சிந்தனைகளிலே நீங்கள் ஆழ்ந்து வேலைகள் செய்கிறீர்களோ, அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வையானது முயற்சி ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் நார்மலாக சொல்லுவோம், அந்த சனி பகவானுடைய பார்வையினாலே நிறைய தெய்வீக அருள் கிடைக்கும்னு. அப்படி ஒரு நல்ல செயல் இன்றைக்கி உண்டு. வணக்கம். சிம்மராசி அன்பர்களே, இன்றைக்கி காலையில் ஆயில நட்சத்திரத்திலேருந்து சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். மக நட்சத்திரத்தில் தன்னுடைய பார்வையை உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்து மேலே வைப்பார். அங்கே 4 கிரகங்கள் சேர்ந்துருக்குது. சூரியன், ராகு, செவ்வாய் மற்றும் புதன் வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த வக்கரகதியினுடைய புதனுடைய எஃபெக்டை பார்க்கும்போது நிறைய விஷயங்களில் லாபத்தை சம்பாதிக்கணும்னு எண்ணம் வரும். சில நேரத்தில் அதே பேராசையாக கூட மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு உண்டு.
குடும்ப தனஸ்தானத்துக்கு நிறைய லாபத்தை கொண்டு செல்ல வேண்டும். குடும்பத்துக்காக உழைக்கணும் சார். எவ்வளோ உழைக்கணும் அதெல்லாம் எனக்கு லிமிட்டே கிடையாது சார், எவ்வளோ வந்தாலும் ஓகேங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மனசு. அதனால் இன்றைக்கி அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. இன்றைக்கி உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சந்திர பகவான் விரயஸ்தானத்துக்குள்ளே நுழைய போகிறார். விரயஸ்தானத்துக்கு வந்துட்டாரா, செலவு நிறைய இருக்குமே அப்படின்னா இந்த கெத்து காட்டுறது பெருமைக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பெருமைக்கான செலவுகள் நிறைய உண்டு. வீண் செலவு உங்களை பந்தாவாக வெட்டியாக நிறைய விஷயங்கள் செய்ய வைக்கும். அதுலேயும் இந்த 6ஆம் இடத்துல அமரக்கூடிய கிரக சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் வக்ரகதியில் இருக்கிறார். அதனால் எதையான கொஞ்சம் நீங்களே அப்படி செஞ்சு அதுக்கப்புறம் அவமானப்படுறது அப்படின்னு இல்லையா, அந்த விஷயம்லாம் உண்டு. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணின செலவாக தேவையான செலவால் மட்டும் பண்ணினீங்கன்னா நல்லது. அப்படின்னா வீண் செலவு அப்படின்னு ஆகிடும், பார்த்துக்கிடுங்க. வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய 10வது ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் மூவாரார். தொழிலுக்குரியவர் லாபத்துக்கு வருவதனால் நன்மைகள் உண்டு. குரு தொடர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதும் உங்கள் ராசியின் சுகஸ்தானத்தை பார்ப்பதும் உங்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வந்து காட்டுவார். அதனால் நல்ல நாள் இன்றைக்கு. பல காரியங்களை புதுசாக செய்வீங்க. அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு அது எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி நீங்கள் எவ்வளோ யோசிக்கிறீங்களோ அப்படி பண்ணலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், காலையிலேயே ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சின்ன கனவு, இன்றைக்கி டே எப்படி ஓட்டணும்னு ஒரு சின்ன கனவு கண்டுக்கிடுங்க. அந்த கனவை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டே இன்றைக்கி காரியத்தை ஆரம்பிங்க. ஒரு ஸ்டேஜிலும் ஒரு விஷயமாக நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வர முடியும். இந்த நாள் உங்களுக்கானது. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்களுடைய ராசியின் தொழிலுக்குள்ளர போகக்கூடியதான சந்திர பகவான் தன்னுடைய பார்வையானதை 4ஆம் இடமான கும்பராசி மேலே வைக்கவும், அங்கே 4 கிரக சேர்க்கையில் உங்கள் ராசிநாதன் இருக்கவும், இந்த செவ்வாயும் சந்திரனும் பார்த்து கொள்ளக்கூடிய மங்கள யோகம் ஒன்று வர ஆரம்பிக்கும். இதனால் இன்றைக்கி மனசில் கொஞ்சம் தைரியமும் காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களும் அழகாக இருக்கும். கரெக்டாக மனசுக்கு பிடிச்ச வேலைகள்லாம் இன்றைக்கி எடுத்து செய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கோயில் போகிறது, வெளியில் குழந்தைகளோட சுற்றுலா போவது, இப்படி எண்ணங்கள் பயணங்கள் இதுவும் வரும். அதனால் இன்றைக்கி என்ன சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் ராசியினுடைய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. மற்றவர்களுடன் கொஞ்சம் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, நார்மலாக ஆங்கிலத்தில் புட் யுவர் செல்ஃப் இன் அதர் ஷூஸ் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் உங்களைப் போல அடுத்தவனை பார்த்து கொள்ளுங்கள். அந்த எண்ண ஓட்டங்கள் தான் இன்றைக்கி முக்கியம். நீங்கள் அவங்க இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சூழ்நிலையை நீங்கள் மனதில் நல்லா நிறுத்தி வச்சுட்டு இன்றைக்கி செய்யுங்க. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல இணக்கமான சூழ்நிலையை இந்த விஷயம் உங்களுக்கு எடுத்து காட்டும். அதனால் இன்றைக்கி பல விஷயங்களிலும், தொழிலிலும், வெளி வட்டாரத்திலும், குடும்பத்திலும் அமைதி உண்டாகும். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. சந்திரனின் மகம் அப்படிங்கிற நட்சத்திரத்தின் பயணங்களில் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் இன்றைக்கி இருக்கும். சந்திராஷ்டமம் முன்னாடி
7ஆம் இடம் என்ற சுகஸ்தானத்திலே ஆயில நட்சத்திரத்திலே தொடக்கூடிய இந்த சந்திரனானவர் மக நட்சத்திரத்துக்குள்ளே சென்று பூர நட்சத்திரத்தை தொடக்கூடிய காலகட்டங்களிலே மனதிலே நிறைய குழப்பங்கள், குடும்ப தனஸ்தானத்துக்குள்ளே புத வக்ரகதி அப்படிங்கிறதுனால நிறைய அலைச்சல்கள், பயணங்களினாலே மனசிலே கொஞ்சம் அசதி, இப்படி சில துன்பங்களையும் இன்றைக்கி ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். என்றனால கொஞ்சம் எச்சரிக்கையுடன் காரியங்களை செய்தீர்களால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிடுங்க, யாரை பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற பிளான் பண்ணி இன்றைக்கி செய்யுங்க. வணக்கம் கும்பராசி அன்பர்களே. இன்றைக்கு செலவுக்குரியவரான சந்திரன். சந்திரனாலே பயணங்கள் செலவுகளை நிறைய கொடுப்பார். 6ஆம் இடம் அப்படிங்கிற ரிண ரோக சத்ரு அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டு அவர் 7ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது இன்றைக்கி கொஞ்சம் வெளி வட்டார தொடர்பினே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், அதே போல் செலவும் உண்டு. அந்த செலவு எப்படிப்பட்டு இருக்குதுன்னா சுப செலவுகளாக இருக்கும், ஆரோக்கியமான செலவுகள், ஆபரணங்கள் வாங்கிறது, ஆடைகள் வாங்கிறது, உங்களுக்கு தேவையானது மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, இப்படி இருக்கும்போது செலவுகளும் சந்தோஷத்தை கொடுப்பதனால இந்த நாள் மகிழ்ச்சியும் தரும் அப்படிங்கிறது வைத்துக்கொள்ளலாம். இந்த நாளில் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய நம்பர் 3, 4. முருகப்பெருமானை வணங்க வெற்றி உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியின் 6ஆம் இடத்திற்கு இந்த சத்ருஸ்தானத்துக்குள்ளார சந்திர பகவான் பிரவேசம் செய்ய போகிறார். வழக்குகளிலே ஏதாவது நல்ல தீர்ப்புகள் வேணும்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையோடு வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல தீர்ப்புகளை, சாதகமான தீர்ப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். முருக வழிபாடு இன்றைக்கி ரொம்ப நல்லது. முருகனை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த வெற்றிக்கான இலக்கை அமைத்து கொடுக்கும். எவ்வளோ தூரம் நம்ம மெதுவாக காரியங்களை செய்கிறீங்களோ அந்த மெதுவாக காரியம் செய்கிறது தான் உங்களால் முடியாது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எதையும் செய்யக்கூடிய ஆசாமி. ஆனால் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் மெதுவாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு திறனாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எளிதாக அமைந்து விடக்கூடிய சூழ்நிலை, அதனாலே வெற்றியும் உங்கள் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொள்ளலாம். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.